இந்த கோயிலுக்கு எங்க வீட்ல ரொம்ப நாளா கூட்டிட்டே இருந்தாங்க. நான் தான் வர முடியாது, வரல அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்பிட்டே இருந்தேன். கடைசியில வர வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சு. ஒரு ஃபங்ஷனுக்காக வந்திருக்கேன். எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க தெரியுமா? திண்டிவனம், விழுப்புரம் நடுவுல மயிலம் அப்படின்ட்டு ஊர்ல மயிலம் முருகர் டெம்பிள் அப்படின்னு இருக்கு. அங்க தான் இருக்கோம். குளத்துல கால நனச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு கால வச்சா சரியான வழுக்குது. நல்ல வேளை உள்ள விழல. என் வீட்லயும் பார்க்கல. பார்த்துருந்தா செம்மையா திட்டியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா விடிய ஆரம்பிச்சது. சென்னையிலேருந்து ஒரு 3 மணிக்கு புறப்பட்டு, இங்க ஒரு 6 மணிக்கெல்லாம் நாங்க வந்துட்டோம். ரொம்பவே சீக்கிரமா வந்துட்டோம். இந்த கோயிலுக்கு நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கப்ப தான் வந்திருக்கேன். ஆஃப்டர் தட் லாங் டைம் பேக் இப்ப தான் நான் வரேன் இங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பிள்ளையார் தான் கும்பிடணுமா, அதனால பிள்ளையார கும்பிட்டுட்டு, விளக்கேத்திட்டு, சரி சீக்கிரமா நடந்து போனோம். ஸோ அந்த ஃபங்ஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம கோயில்ல போயிட்டு பார்த்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்படியே ஷூவ கழட்டி கையில எடுத்துட்டேன். ஒரு கடையில வச்சுட்டேன். எங்க அம்மாவும் பார்த்தீங்க அப்படின்னா, பூ வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் பூ வாங்கிட்டாங்க. சரி வேகமா நடந்து போனோம். ரொம்ப கூட்டமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப கூட்டமா இருந்த மாரி எனக்கு தெரியல. இந்த ஸ்டேஜ் வரைக்கும். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா, செம்ம கூட்டம். முகூர்த்த டைம் நெருங்க நெருங்க இன்னும் கூட்டம் அதிகமாயிட்டே போச்சு. சரி வாங்க நாம்ப போயிட்டு ஃபர்ஸ்ட்டே நம்ப சாமி பார்த்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறுனோம். இது ரொம்ப நாள் கழிச்சு போறேனா, எனக்கு அப்படியே எங்கேயோ பார்த்த மாரி, எங்கேயோ ஆல்ரெடி போன மாரி அப்படின்னு ஒரு நினைவு வரும் பார்த்தீங்களா? அந்த மாரி எனக்கு இருந்துச்சு. ஒரு வழியா சாமிலாம் பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் குரூப் ஃபோட்டோ ஒண்ணு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கோபுரம் தெரியிற மாரி ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் என் தம்பியும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு, எங்க அம்மா ஃபோட்டோ நிக்க சொன்னேன், நிக்கவே இல்ல. சரி அவங்களுக்கு தெரியாமலே கேண்டிட் மாரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2, 3 பிக் எடுத்துட்டு, சரி எல்லாரும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிச்சோம்.